வணக்கம் ஆபிரகாம். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கருணாபுரம் பகுதியில் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு சாராய வியாபாரம் நடப்பதாகவும் தெரிகிறது. அங்கு நேற்று இரவு சுமார் 10க்கும் மேற்பட்டோர் அங்கு இருந்தவர்கள் சாராயத்தை வாங்கி விற்றவரிடம் வாங்கி குடித்துள்ளனர். இந்நிலையில் காலையும் இரவும் அவர்களுக்கு வாந்தி, மயக்கம், உடலில் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். மருத்துவமனை சென்றவர்கள் இறந்து, அதில் ஒரு குறிப்பிட்ட 3 நபர்கள் காலையில் இறந்து உள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேலும் 25 நபர்கள் மேல் தொடர்ந்து பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஆட்டோவிலும் ஆம்புலன்ஸிலும் அழைத்து வரப்பட்டு சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அதில் 7 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக குறிப்பிட்ட பர்சன் 4 நபரை அனுப்பிய பிறகு மீண்டும் 3 நபர்களை பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பத்திரிகையாளர்களை சந்தித்து இது குறித்து தகவலை தெரிவித்தார். என்னவென்றால், இந்த கள்ளச்சாராயமா அல்லது அவர்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கிறதா என்பதை ஆய்வுக்கு பிறகு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் இறந்தவர்கள் உடலை பிரேத பரிசோதனை முடிந்து உடற்குழு ஆய்வு முடிந்த பிறகு அவர்களுடைய பிளட்டில் கலந்துள்ளது என்ன இருந்து ஆய்வு மேற்கொண்டு தெரியப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கள்ளச்சாராயம் குடித்துதான் என்றால் அதற்குண்டான நடவடிக்கை பலமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த தகவலை தெரிவித்து முடித்த அடுத்த சில நொடிகளில் கள்ளச்சாராயம் வியாபாரம் செய்து வந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் அவரது மனைவி, அவருடைய தம்பி தாமோதரன் உள்ளிட்டோரை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு ஆம்புலன்ஸ் மூலமாகவும் ஆட்டோ மூலமாகவும் தொடர்ந்து நபர்கள் வந்து கொண்ட வண்ணமாக உள்ளதால் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு சோகத்தோடு பல்வேறு நிலையில் காணப்பட்டு வருகின்றனர். ஆபிரகாம்.